few familiar faces to me. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் பேசுகிறத. might be boring for you. Thank you, nice introduction பிரசன்னா. நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஆடு, ஒரு ஆடு இன்னும் அங்கேயே இருக்குது. நிறைய பேர் அவர் அந்த பக்கம் வந்துட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, ஐயோ எவ்வளோ நாளே அங்கேயே இருப்பேன், இந்த பக்கம் வாயான்னு. So this side, sometimes something suits for some people to continue on the same journey. I am continuing. He feels the success on the other side. So be so happy to be here in this evening. Sincere thanks to Hariharan sir and IFPA team for encouraging us to be part of this. Particularly Hariharan sir தான் encourage பண்ணார், நீயே பேச பண்ணணும், because we wanted to plan for somebody. I mean கொஞ்சம் வித் லைட் இருந்தால் கூட ஓகே தான் நினைக்கிறேன்ல. எனக்கு ஏதோ நான் இருட்டில் இருந்து பேசுகிற மாதிரி இருக்குது. I mean I was saying that we'll try to bring somebody from Mumbai. யாருக்கும் ட்ராவல் ஷெட்யூல் கிடைக்கல. Then Hariharan sir was encouraging me, நீயே பேசுப்பா நல்லா தான் இருக்கும் கேட்கலான்னு. Thanks to our Hari, my colleague, to settle down this presentation. கொஞ்சம் அவர் நிறையா ரன் த்ரூ பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த ஸ்டோரி இங்கே ஓடுமா, இந்த கதையை 2-3 தடவை கேட்டிருக்காரு அவர். அதில் ராஜா இங்கே கொஞ்சம் மாற்றலாம், அங்கே கொஞ்சம் மாற்றலாம்னு சொல்லி கொஞ்சம் ஃபைன் டியூன்ட் அண்ட் brought it here I am. So where do I start? I'll start from some places that I'll recollect from where I started. Almost about 8 months before நான் இங்கே வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணினேன். இந்த நேம் ஆஃப் டாபிக் வாஸ் given to me was, I mean I chosen the topic, MFDs to millennials. மில்லேனியல்ங்கிற அந்த யங் ஏஜ் குரூப் வந்து நிறைய பேர் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் ஹவு டு யூ அட்ராக்ட் மில்லேனியல் அஸ் அ க்ரௌடுங்கிற ஒரு டாப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் நம்ம ரெகுலராக பார்த்துருப்போம் இல்லையா. தே யூஸ் டு ரிலீஸ் அ ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் போய் ரீச் ஆகிட்டு ஒரு 1-2 இயர்ஸ்க்கு அப்புறம், ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் திடீர்னு கால் பேக் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்குது, இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அதில் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு நாங்கள் போட்டது அப்படின்னு சொல்லி they'll call back. So I have a responsibility here to call back my presentation what I did 8 months before, because that is expired. Because what I told that time was MFD to millennials. அதில் என்னோட key message of that presentation was, as an MFD you should adopt digital adoption. நீங்கள் பண்ணலைன்னா you will be out of the race. You will not be able to attract this millennials. And the millennial crowd வந்து வெப்சைட் பார்க்குறாங்க, 3-click investmentsல வராங்க. So you should also have your own website. Google search பண்ணால் நீங்கள் வரணும். That was my talk. Today as we speak, almost close to a year now, not even 8-10 months time, that is expired. So what has come now? AI. So digital gone, AI has come. இந்த AI ரிவல்யூஷனில் யார் இதை மேலே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறவங்க யாருன்னா the Gen Zs. அந்த Gen Zஸோட பாப்புலர் வொக்காபுலரி தான் என்னது? Vibe. So that's what I thought, okay, I will present something on the perspective of vibe economy, how it is all going to be relating to our context of stock market and economy, and how do we relate to our business practices. I'll try and add some informations here. Let me start with something on history, culture and economic. கொஞ்சம் வாட்டர் போட முடியும். I mean the vibe economy அப்படின்னு சொல்லும்போது you all heard about, we all popularly read about microeconomics and macroeconomics. இது புதுசாக வைப் எக்கனாமி. அண்ட் டைம் டு டைம் மல்டிபிள் அக்னாலஜி அண்ட் பி ஆடட், புது நேம் எக்கனாமிக்ஸில் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் டீப் ரூட்டட் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதோட டிவிஷனில் வரும்னு கேட்டிங்கன்னா, there is something called cultural economics. எக்கனாமிக்ஸில் ஒரு டிவிஷன் இருக்குது, தட்ஸ் கால்ட் கல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ். அந்த கல்ச்சுரல் எக்கனாமிக்ஸில் டைம் டு டைம் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதோட ப்ராடர் டிவிஷன் தான் இதெல்லாம். ஸோ நீங்கள் எடுத்து பேசும்போது there are 3 things which is closely connected: history, culture and your economics. Let me give some explanation or some example. Let me take a case of India. India பொறுத்தமட்டில் how do you connect all these 3 dots: history, economics, culture? நம்மளை கொஞ்சம் பின்னாடி, ரொம்ப முன்னாடி, ஆன்சஸ்டர் காலத்துக்கு ரொம்ப பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் ஆண்ட காலத்தில் அவங்க ஒரு பொக்கிஷமாக நம்மக்கிட்ட விட்டுட்டு போனது என்ன விஷயம் சார்? டெம்பிளுக்குள்ளே கொண்டு ஒன்று வச்சாங்களே. அவங்க எவ்வளோ கோட்டைகள் கட்டினாங்க, ராஜாங்கத்தை காமிக்கிற மாதிரி பேலஸ் கட்டினாங்க, அதெல்லாம் இடிஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் அப்போ அந்தளவுக்கு பாதுகாக்கலை. என்னத்தை கொண்டு போய் கோயிலில் வச்சாங்க? கோயிலை பாதுகாத்தாங்க. கோயில் மூலியமாக ஒரு கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் கோயிலுக்குள்ளே என்ன வச்சாங்க? கோல்டு வச்சாங்க. அந்த கலாச்சாரம் இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நம்ம அதை வந்து அந்த கோயிலை விட்டு அடுத்து வெளியில் வந்து நம்ம ஃபேமிலி சிஸ்டம்குள்ளே பெண் குழந்தையோடு சேர்ந்துருச்சு அது. ஸோ லேடிஸோடு சேர்ந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த கோல்டு சேர்ந்துருச்சு. இன்றைக்கி கோல்டு எல்லார் வீட்லேயும் நிறையா இருக்குது. As we speak today, in the last 2 years, gold return வந்து ஜாஸ்தி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, India is one of the most beneficiary country of having the most, the highest amount of gold in the household segment. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது? கலாச்சாரம் இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது, இது எக்கனாமிக்ஸோடு ரொம்ப கனெக்ட் ஆகுது. லெட்ஸ் டேக் சம் அதர் கண்ட்ரீஸ் லைக் ஹிஸ்ட்ரி. யூஎஸ் எடுத்துக்கலாம்.
யூஎஸ்னால் நம்ம மைண்டில் வர்றது என்ன விஷயம் சார் உடனே? ட்ரம்ப்புங்கிறது என்ன? மோர் தென் ட்ரம்ப் இட் இஸ் லைக் டாமினேஷன், கரெக்ட்? அந்த பவர்ஃபுல் டாமினேஷன் அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லாங் ஹிஸ்ட்ரி இன் ஷார்ட். கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பின்னாடி போய் பார்த்தா 1945 when World War is coming to an end, World War II US is the only country did the monetization, correct? They did the war monetization because they are the one country which was manufacturing the war equipments like your fighter jets to planes to shipper bombs எல்லாம் AK-47 இந்த மாதிரி equipments எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணது US country. அப்போ அந்த country வந்து அந்த டைமில் வந்து they monetized the war and they had a huge amount of wealth. Post World War என்னாச்சு, நிறைய countries வந்து completely shattered. So then they went and they supported some countries and they started dominating the world because they had the money power. They are the one who did the setup of IMF இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த பாலிசிஸ் இந்த எக்கனாமிக்ஸ்லாம் ரொம்ப கனெக்டட் இல்லையா? அந்த ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறாரு, நம்ம நிறைய டைம் நியூஸில் கேட்டுகிட்டே இருக்கோம்னா, வாட் எவர் இஸ் டூயிங் இஸ் குட் ஆர் பேட் ஃபார் தி US economy, only time will tell. But if you go back to the history, in 1945 there was a person by name Donald Nelson. 1945 அவர் தான் வந்து இந்த வார் ப்ரொடக்ஷனோட சீஃப். அவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. 1944-45 பிஃபோர் தி எண்ட் ஆஃப் World War II அவர் வந்து he has chaired a committee. He called up people and suggested what if war ends tomorrow? That was the question. What will you do with all our manufacturing facilities that he have built in for producing AK-47 and war equipments? Then there was no answer. Then he proposed or recommended something that why don't we convert all these manufacturing facilities into a consumer product, consumer manufacturing, home appliances, car manufacturing. இந்த மாதிரி பண்ணா என்ன? That suggestion was initially not accepted, but the moment war got ended initially, then that is how it picked up. கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை போய் பார்த்தோம்னா தெரியும், ஜென்ரல் மோட்டார்ஸ் ஆர் ஆல் தீஸ் கம்பெனிஸ் இனிஷியலி தேர் ப்ரொடியூசிங் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் லைக் AK-47 பண்ணாங்க, தென் மூவ் இன்டு refrigerators and other home appliances produce பண்ணாங்க. So Ford Motor Company was initially manufacturing some aeroplanes, bombs. Now they converted themselves into car manufacturing company. So there is a connection between history, culture and economics. Similarly, Japan, you go back, Japan after Hiroshima the bombing அப்புறம் after World War completely shuttered down. People, they lost so many people's economy was completely gone. அப்போ அந்த நம்ம தமிழில் சொல்லுவாங்களா, அடிப்பட்டவனுக்கு தான் அந்த வழி தெரியும்னு சொல்லி, இது ஹோல் வேர்ல்டுலேயே வந்து ஜப்பான் தான் வந்து ரொம்பவே பெரிய வழியை சந்திச்சாங்க. அந்த வழி இருக்கிற இடத்துல வேகமாக ஓட ஆரம்பித்தாங்க. தட் இஸ் ஹவ் த ஜப்பான் வாஸ் இவால்வ்டு eventually. US has supported. The biggest period of Japan was between 1980 to 1990. அந்த பீரியடில் அவங்களுக்கு பாப்புலேஷன் ஆல்சோ ஹஸ் ஹெல்ப்டு வெரி மச், விச் இஸ் லைக் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் வந்து youngest or the worldலே வந்து ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன், the youngest population was very high in Japan. அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அவங்க எக்கனாமியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு. ஸோ வாட் கல்ச்சர் ஜப்பான் ஹஸ் லேர்ன்ட், ரொம்பவும் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், ஆல்வேஸ் 9 o'clockனா they always go to office by 8:30, 7 o'clock ஆஃபீஸ் விட்டு வரணும்னா 7:30க்கு வருவாங்க. இப்போ நீங்கள் பணத்தை ஒரு பாக்கெட்டை ஜப்பானில் ரோட்டில் இன்றைக்கி வச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் வாலெட்டை தெரியாமல் விட்டுட்டு போனால் அந்த இடத்துல அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து எடுக்கிற வரைக்கும். திஸ் இஸ் த கல்ச்சர் மெயின்டைன் ஈவன் டுடே. Go to China, it is a pure communist country, there is no capitalism. So although we say that 2010 to 20 in the decade was belonging to China, and that period அவங்க நிறைய wealth create பண்ணாங்க, நிறைய economically they attained a largest position. But whether it has got translated into their population கேட்டிங்கன்னா அவங்க கேபிட்டல் மார்க்கெட் க்ரோ ஆகலை. பார்த்தீங்களா, நோட் பண்ணிங்களா? சைனாவோட கேபிட்டல் மார்க்கெட் க்ரோ ஆகலை, only the economy has grown. கேபிட்டல் மார்க்கெட் பதில் அவங்க அசெட் கிளாஸஸ் அந்த பணம்லாம் எங்கே போச்சு? இட் ஹஸ் கான் டு ரியல் எஸ்டேட். ஸோ அகெயின் தெர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ சிமிலர்லி இந்தியாவிலையும் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ இந்த கல்ச்சர்னு சொல்லும்போது வாட் இஸ் இட்? கல்ச்சர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரோக்ரெசிவ். இட் டசன்ட் ஸ்டாப் அட் ஒன் பிளேஸ். இப்போ ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா அந்த கண்ட்ரி அதுக்கப்புறம் க்ரோவே ஆகாது. இட் ஹேஸ் டு ப்ராக்ரஸ். தட் இஸ் தி வே இட் கேன் கோ. ஸோ ஹவு டஸ் இட் ப்ராக்ரஸ் ஃப்ரம் தி இந்தியன் கான்டெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ? நம்ம இந்தியாவில் வந்து இந்த ரீசன்ட் டைமில் கல்ச்சர் எப்படியெல்லாம் ப்ராக்ரஸ் ஆயிருக்குங்கிறது தான் இங்கே ஒரு 3 விஷயமாக சொல்லியிருக்கேன். தெர் ஆர் 3 types ஆஃப் கல்ச்சர் யூ ஹவ் சீன். யோலோ, கோவிட், வைப். யோலோனா என்ன தெரியுமா சார்? You only live once. This was the period of pre-COVID era. So pre-COVID era actually பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து we are having a serious problem of economical related issue. யோலோ அந்த யூ ஒன்லி லிவ் ஒன்ஸுங்கிற ஒரு கலாச்சாரம் வந்துச்சு. அந்த கலாச்சாரம் என்ன சொல்லுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா வீடு வச்சுருக்காங்க, நான் ஏன் வீடு வாங்கணும்? என்கிட்ட ஓலா ஊபர் ஆப் இருக்குது, நான் ஏன்
இது ஆப்பை வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன். ஒய் ஷுட் ஐ பை கார், எனக்கு காரே வாங்க வேண்டாம், அதெல்லாம் மாருதி ஸ்டாக் ப்ரைஸஸ் கம் டவுன். ஸோ லைக்வைஸ் எனக்கு ஃபர்னிச்சர் ரெண்டில் எடுக்கிறாங்க. ஸோ எவ்வளோ வாஸ் தி primary reason for the birth of P2P lending. அந்த பீரியடில் போய் பார்த்தீங்கன்னா 2016 to 18 period household savings were coming down, but on the other side credit was increasing. But where is this credit is all chasing? It was all chasing for your laptops, mobiles, இந்த மாதிரி பொருள் தான் வாங்கினாங்க. So there was a challenging culture that India was going through pre-COVID era. Then comes this COVID. கோவிடுங்கிறது இனவே ஒரு சின்ன மீனிங்ஃபுல் வேலை சொல்லணும்னா இந்தியாவுக்கு அது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா கோவிடில் தான் நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளே போய் உட்கார ஆரம்பித்தோம். இந்த கல்ச்சுரலி கொஞ்சம் சேஞ்ச் ஆகின நினச்ச மக்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே உட்காந்து சென்டிமெண்டலி அண்ட் எமோஷ்னலி வி காட் கனெக்டட் டு த ஃபேமிலி. தென் வி ஆல்சோ ரியலைஸ்ட், ஓகே வீடு வாங்குறது எனக்கு எவ்வளோ முக்கியம், எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு வாங்கினாரு அப்படிங்கிறத அப்போ தான் கற்றுக்கிட்டாங்க. அப்போ நானும் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சான். ஸோ தட் இஸ் ஹவு திஸ் டிமாண்ட் ஹஸ் ஸ்டார்டட் கம்மிங் இன். ஸோ எல்லோரும் போய் வீடு வாங்க ஆரம்பித்தாங்க, எல்லோரும் கார் வாங்குறாங்க. த டிமாண்ட் பிக்ட் அப் அண்ட் தென் பீப்புள் ஸ்டார்டட் டெல்லிங் திஸ் டிகேட் பிலாங்ஸ் டு இந்தியா, தி சென்ச்சுரி பிலாங்ஸ் டு இந்தியாங்கிற கதையை அங்கேருந்து ஆரம்பிச்சது. கோவிட் ஆல்சோ ஹேஸ் சம் கல்ச்சர் டு இட், அவர் எக்கனாமிக்ஸ். தென் ஃபைன் அது நிறையா. ஸோ பாப்புலேஷன் நடந்தது, ஆம்பளைங்க சமைக்க ஆரம்பித்தாங்க, நிறைய வேலை பண்ணி விட்டாங்க. இந்த ஆம்பளைங்க சமைச்சதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், த மென் ஆஃப் த ஃபேமிலினா என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அதுதான் நம்மளோட பர்செப்ஷன். அவர் வீட்டில் உட்கார வச்சிங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வருங்கிறது இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸாக தெரிஞ்சிருக்கு. வீட்டில் உட்கார வச்சா பாப்புலேஷன் கூட்டுறாங்க, இல்லைன்னா என்ன பண்ணிட்டாங்க, நானே சமைக்கிறேன்னு சொல்லி சமைக்க போய் சமைக்க ஆரம்பித்ததில் இவங்க கண்டுபிடிச்ச விஷயம்லாம் என்ன, இதுக்கப்புறம் தான் இவங்க ஆண்கள் சமைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நிறைய டைட்டிஷியன் வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க புதுசாக சமைக்கும் போது தான் கண்டுபிடிச்சாங்க, இதில் வேணா ப்ரோட்டீன் இல்லை, இதில் அதிகமாக ஃபேட் இருக்குது, இதில் கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லா விஷயத்தையும் இந்த ஆம்பளைங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனையோ வருஷமாக பொம்பளைங்க சமைச்சப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ புதுசாக இவங்க ப்ரோட்டீன் ஃபேட் இதெல்லாம் கண்டுபிடிக்கும் டைட்டிஷியன்ஸ் உள்ள வந்துட்டாங்க, டாக்டர்ஸ்லாம் உள்ள வந்து ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மென் ஆஃப் த ஃபேமிலி ஹேஸ் டு பி ஆல்வேஸ் பி அவே. அனதர் கல்ச்சுரல் லேர்னிங் ஃபார் அஸ் இன் டூரிங் கோவிட் டைம். தென் கம்ஸ் திஸ் வைப். இந்த லேட்டஸ்ட் டைம் வைப் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பாப்புலர் வொக்காபுலரி எல்லார்ட்டையும் இல்லையா. இந்த குரூப்பில் இருக்க எனக்கு தெரியல, அவங்களுக்கு கொஞ்சம் யங்ஸ்டராக தெரியுறாங்க. இந்த குரூப்பில் இருக்க நிறைய பேருக்கு நம்மளுக்கு அந்த வைப்புங்கிற வார்த்தை என்னன்னு தெரியாது. வீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாப்புலர்லி ஒரு 2 பசங்க 2 பேரும் பேசிக்கிற வார்த்தைகளே எப்படி இருக்குன்னா, பிட்வீன் 2 யங் கிட்ஸ் காலேஜ் கோயிங் ஆர் போஸ்ட் காலேஜ் இந்த எம்ப்ளாய்மெண்ட் இப்போ போகிறவங்க, வாட் ஆர் தே டாக்கிங், வேர் ஆர் யூ வைபிங்டா, ஐ எம் வைபிங் அட் ரெஸ்டாரண்ட், இங்கே ஒன்றும் பெருசாக வைபே இல்லைடா, கேன் வி ஜாம் இட் ஹியர், தீஸ் ஆர் தி வொக்காபுலரி தே யூஸ் இட். நான் ஒரு இன்வெஸ்டர் மீட்டில் இந்த மாதிரி வைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு இன்வெஸ்டர் ரொம்ப வேகமாக எந்திரிச்சு சொன்னார். அவருக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ மன வேதனை வந்து எந்திரிச்சு சொன்னார், சார் இதெல்லாம் பேசாதீங்க சார், என் பையனை நான் டாக்டர்கிட்ட கூட்டு போனால் இந்த டாக்டர் வேண்டாம்ப்பா, அவர்கிட்ட வைப்பே இருக்காது, வேறு டாக்டர் போகணுங்கிறான். So that is the amount of this vibe has taken place today for the youngsters. So why are we talking about that vibe today in this evening for me? So let's understand what is this vibe economics. How do I connect this vibe into an economics? What is vibe economics? It's a pure reflection of your moods and experience. இந்த வைப்னு சொல்லக்கூடிய டிக்ஷனரி மீனிங் என்னன்னா, அது ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் மூட் பேசிக்லி. And instead of focusing on transaction or production, it emphasizes on the most aesthetic and emotional connection. இது என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி, இப்போ நம்மளாம் காஃபி குடிக்கணும்னா எங்கே போய் குடிச்சிட்டு இருந்தோம், நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த மெட்ராஸ் காஃபி இல்லை, அதுவே நம்மளுக்கு ப்ரீமியமாக போகணும், மெட்ராஸ் காஃபி, மயிலை காஃபி இல்லை மைசூர் காஃபின்னு ஏதோ குடிக்கிறோம். ரொம்ப யங்ஸ்டர்ஸ்லாம் எங்கே போய் காஃபி குடிக்கிறாங்க, ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போனால் தெருவுக்கு இந்த HDFC பேங்க் வந்து தெருவுக்கு 2 தெருவுக்கு ஒரு HDFC பேங்க் இருக்கிற மாதிரி 2 தெருவுக்கு ஒரு ஸ்டார்பக்ஸ் இருக்கும் போல். அந்த அளவுக்கு there is a number of increasing in the high end population, I mean this outlets which is providing mainly experiences. ஸ்டார்பக்ஸோட ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதே வந்து ஸ்டார்பக்ஸ் இஸ் த 3rd home for anyone who is away from home அப்படிங்கிறத அவங்க யோசிச்சாங்கன்னா, ஹோம் 3rd place, ஹோம் ஆஃபீஸ் and the next place to sit is ஸ்டார்பக்ஸ். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறக்காக தான் ஸ்டார்பக்ஸ் ஆரம்பிச்சது. இன்னைக்கு டுடே ஆல் அவர் யங்ஸ்டர்ஸ் ஆர் கோயிங் அண்ட் ஹேவிங் தேர் காஃபீஸ் தேர். ஸோ விச் மீன்ஸ் தட் இஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ரைட்? ஒரு ஸ்டார்பக்ஸ் இன்னைக்கு சென்னையில் இல்லை. இன்னைக்கு they started with one, they are also increasing their branches. So there are people who are spending more and more of money for experiences, not for product utility. ஸோ இப்போ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் இவ்வளோ செலவழிச்சாங்க அப்படின்னா, இந்த செலவெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல எக்கனாமிக்ஸை கிரியேட் பண்ணணும், யாரோ ஒருத்தங்க பெனிஃபிட் ஆகும்.
பட் பிஃபோர் கெட்டிங் இன் டு தட், இந்த வைபை பற்றி ஏன் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இப்போ பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the primary reason is, as I told you in the beginning, the digital revolution is expired. So why it is expired? People got saturated. இன்னைக்கு இருக்கிற youngsters people-க்கு they are relying more on AI technology because that has democratized so many of things like creativity. நீங்களே இன்னைக்கு வந்து போய் ஒரு ஓன் வெப் பேஜ் கிரியேட் பண்ணிடலாம் in your own web page. முன்னாடி you have to rely on somebody at digital agencies, website creating agencies, marketing பண்ணனும், digital marketing agency depend பண்ணனும். இன்னைக்கு AI is supporting a lot of things, and most importantly this AI is giving a lot of authenticated information. So in my opinion, என்னோட சர்ச் ஹிஸ்ட்ரியில் இந்த லாஸ்ட் 4-5 monthsல கடைசியாக நான் எப்போ போய் கூகுளில் சர்ச் பண்ணேங்கிறது மறந்து போச்சு. whatever I want, I am searching in chat GPT. அது ரொம்ப யாரோ ஒருத்தங்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கு இல்லையா? All of you will acknowledge this experience. நீங்களுமே இதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் go through பண்ணுவீங்க. So it means AI became a more authenticated thing. So that is where shift in the economy is happening. My next question is the Gen Z very irresponsible? இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால are they irresponsible or are they different from us? Totally different? Do you think? With the times they are moving around. Exactly, very nicely said. With the time they are moving around. That's what I told. Culture is always progressive. With the time you will always move around. But Gen Z, if you have to blame, but they are not different from us. That is the point I am trying to retail. That is the time like பிரசன்னா நாங்களாம் காலேஜ் பாஸ் அவுட், நம்ம MBA முடிச்சு வெளியே வரும்போது நம்மளோட ஆஸ்பிரேஷனல் ஜாப் என்னவா இருந்துச்சு? ஸ்பென்சர்ஸ் டெய்லியில் வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், அந்த மாடர்ன் ரீட்டைல். பிக் பஸாரில் வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், ரிலையன்ஸ் பஸார், ஆல் திஸ் நியூ மாடர்ன் ரீட்டைல்ஸ் வேர் கம்மிங் இன். அதுக்கு முன்னாடி எங்கே நீங்கள் எல்லாம் ஷாப்பிங் பண்ணீங்க? ஐ மீன் அவர் ஃபாதர்ஸ் வுட் ஹவ் டன் தேர் ஷாப்பிங் இன் கிரானா ஸ்டோர்ஸ், மூர் மார்க்கெட். போய் கஷ்டப்பட்டு பைய தூக்கி வாரத்துக்கு ஒரு நாள் பொருள் வாங்கிட்டு இருந்த இடத்துல இருந்து வி ஷிஃப்டட் டு மாடர்ன் ட்ரேட். அதோட birth of that modern trade is all that new age, that point in time these are the companies which has come into that modern retail. They started making more profit. இந்த நார்மல் ரீட்டெயிலுக்கும் மாடர்ன் ரீட்டெயிலுக்கும் நடந்த ஒரு பெரிய ஷிஃப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ரீட்டெயிலில் நீங்கள் நார்மலாக போய் பர்ச்சேஸ் வாங்கி பிரசன்னா சொன்ன மாதிரி இன்றைக்கி அது கொஞ்சம் இருக்குது, அந்த பார்கெயின் பண்ணி ஏதோ ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வருவீங்க. மாடர்ன் ரீட்டெயில் என்ன நடந்துச்சு? MRP, பார்கெயினுக்கான ஸ்கோப்பே இல்லை. அங்கே அழகாக போகிறோம், டிஸ்பிளேயில் இருக்குது, எனக்கு 1000 ரூபா பட்ஜெட்டோடு உள்ளே போனால் 1500 ரூபா பொருள் வாங்கிட்டு வெளியில் வர்றேன், எதுக்கு ரிமைனிங் 500 rupees பொருள் நான் வாங்கினேன்னு தெரியாது. அப்படிங்கிற புலம்பல நம்மளும் பண்ணியிருக்கோம். வி வேர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அவர் ஃபாதர்ஸ். நீங்கள் ஏன்ப்பா அங்கே போய் கடையில் வாங்குறீங்க, மாடர்ன் ரீட்டெயில் வாங்க, நம்ம வி புஷ் தம். ஸோ மாடர்ன் ரீட்டெயில் ஹேஸ் இன்ட்ரடியூஸ் சம்திங் கால்ட் MRP ப்ரைஸ். அப்போ MRP ப்ரைஸ்லேருந்து நம்மளாம் இப்போ தி கரண்ட் ப்ரெசென்ட் பீப்புள் who are all here, we are all moved shifted this MRP price into discount shopping. ஏன் இப்போ MRPயில் வாங்கணும்? வீல் கோ அதர் பிளேசஸ். இந்த கடைக்கு போனால் தீபாவளி டைமில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, டிசம்பரில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் வேர் த மால் கல்ச்சர் கேம் இன். எல்லாரும் EA மாலில் போனால் டிசம்பர் மாதம் சேல் இருக்குது, வி ஸ்டார்டட் பையிங். தென் வி ஸ்டார்டட் பையிங் ஆன்லைன் ஷாப்பிங்ஸ். ஸோ இது எல்லாமே வி ஷிஃப்டட் தட் MRP பர்ச்சேஸ் டு டிஸ்கவுண்ட் ஷாப்பிங். டிஸ்கவுண்ட் ஷாப்பிங்கில் வி ஃபவுண்ட் லாட் ஆஃப் யூட்டிலிட்டி வேல்யூ. 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினேன்னா எனக்கு 500 ரூபாய்க்கு அதில் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணது தான் அந்த டிஸ்கவுண்ட் ஷாப்பிங் ஆர் யூட்டிலிட்டி வேல்யூ எனக்கு நிறையா இருந்தது. So now this Gen Z is what they are doing. From utility value they are moving into vibe experience. They are not looking at 100 ரூபா பொருளுக்கு கொடுத்தா எனக்கு 500 ரூபாய்க்கு வேல்யூ இருக்கான்னு பார்க்கல. They are spending even 500, 5000 also, but all they want is only experiences. So they are looking at experiences. அதனால இந்த vibe shift is currently happening. As sir mentioned rightly, இன்னும் ஒரு 5 years கழிச்சு பார்த்தோம்னா there will be some other vocabulary which is coming in the economics. They will also progress with time. So before, I mean, how does it impacts into the economics, vibe economics of India? இது வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள எப்படி வந்து ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸிலி யூ கேன் டெல். இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த ரீசெண்ட் டைமில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வாங்கக்கூடிய பொருளில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு 100 rupees ஆன ஹவுஸ் ஹோல்டு, நம்ம இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சிங் அஸ் டு ஸ்பெண்ட் சம் மணி. அவுட் ஆஃப் 100 rupees இன் அ டே, மேக்ஸிமம் பணம் எங்கே போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் மணி கோஸ் டு தமிழ்நாட்டில் டாஸ். அது அந்த சைடு வீட்டுக்குள்ளே ஒரு ஃபேமிலி சிஸ்டம்லேருந்து பணம் வெளியில் போகிறது ஜெப்டோ, ஜொமேட்டோ, ஆல் யுவர் ஆன்லைன், பிளிங்கிட், பிக் பாஸ்கெட், அமேசான், இதில் தான் போதும். ஸோ இஃப் ஐ சே தட் தீஸ் ஆர் தி ரிசீவர்ஸ் ஆஃப் திஸ் சப்ளை ஆஃப் திஸ் எக்கானமி ஃப்ரம் த மணி சைட். So if they receive this money, there is a chain which is happening. அப்போ இதுக்கும் I want to just relate somewhere outside from this story of going to US kind of a story. In the recent past, US ஓட evolutionல எது பெரிய growth-ஆ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிலிகான் வேலி மூமெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய growth-ஆ இருந்துச்சு. இண்டஸ்ட்ரி எவல்யூஷன்லேருந்து அவங்க வெளியில் வந்து
வால்மார்ட் அந்த மாதிரி கம்பெனிலாம் டாப்பில் இருந்த கம்பெனி இன்னைக்கு டாப் 7 கம்பெனிஸ் ஆஃப் த வேர்ல்டு எதுன்னு கேட்டால் யூஎஸ்ல இருக்க அந்த 7 கம்பெனியுமே என்ன கம்பெனிஸ், தே ஆல் ஸ்டார்டட் அஸ் அ ஸ்மால் ஸ்டார்ட் அப் அண்ட் தே கம் டு திஸ் ஸ்டேஜ். அப்போ அந்த ஒரு ஐடியா வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கான மிக முக்கியமான பங்கு இன் யூஎஸ் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த சிலிகான் வேலி மூமெண்ட். ஸோ வாட் இஸ் தட் ஐ மீன் பை சிலிகான் வேலி மூமெண்ட்? பேசிக்கலி ஃபண்டிங் என்வரான்மெண்ட். அப்போ இந்தியாலையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்களாம் ஃபீல் பண்ணுறீங்களா? Do you think that kind of a moment is happening now? So if I say the theory of building that moment of startup companies growing in India, startup company பத்தின ஒரு சின்ன perspective இந்த chartல இருக்கு. In simple, don't get deep into the data. In simple, what I am trying to tell is last 5 years through venture capital, the average funding in Indian companies has happened about $19.1 billion. Average ஒரு வருஷத்துக்கு $20 billion நடக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஃபண்டிங். ஸோ பிரசன்னாக்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிக்கும். நானும் அவர் இது மாதிரி ஃபண்டிங் எந்த கம்பெனிலாம் கொடுத்துருக்காங்கன்னு தேடி போய் பார்த்துருக்கோம். இன்றைக்கி லெஃப்ட் ரைட் சென்டர் ஃபண்டிங் நடந்துகிட்ருக்கு. ஆவரேஜாக ஒரு $20 billion ஃபண்டிங் இந்தியாவில் நடக்குது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். $20 billion converted into INR, it will translate into 2 lakh rupees, 2 lakh crores of rupees. If you convert that for 5 years, 10 lakh crores of investment happened in startup in the last 5 years. That is the summation of this table. இப்போ 10 லட்சம் கோடி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் தி வெஞ்சர் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டேக் தே வுட் ஹவ் டேக்கன் ஆன் த டேபிள். நீங்கள் சொல்லுங்களேன், 10 லட்சம் கோடி கொடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் எடுத்திருப்பாங்க? 25% ஸ்டேக் ஆஃப் தட் கம்பெனி ஒரு 25% எடுத்திருப்பாங்க. அப்போ டு எக்ஸ்ட்ராபுலேட் திஸ் இன்டு அ வேல்யூவேஷன் ஆஃப் தட் கம்பெனி, அந்த ஹோல் சம் ஆஃப் திஸ் கம்பெனிஸோட வேல்யூவேஷன் என்னவா இருக்கும்? 4 times ஆஃப் திஸ். அப்போ 40 லட்சம் கோடி வேல்யூவேஷன் இஸ் அவுட் சைட் யுவர் ஸ்டாக் மார்க்கெட். இதெல்லாமே ப்ரைவேட் மார்க்கெட் தான், வெஞ்சர் கேபிட்டல் தான். இஃப் யூ சே தட் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஐபிஓஸில் 7 out of 10 ஐபிஓஸ் எல்லாமே இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸாக வந்துட்டு இருக்குன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்கன்னா தெர் ஆர் லாட் மோர் டு கம் இன் ஃபியூச்சர். ஏன்னா இன்னும் 40 லட்சம் கோடி மார்க்கெட் அவுட் சைடில் இருக்குது. இந்த 40 லட்சம் கோடி வந்து நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரும்போது ஆர் தே கோயிங் டு கம் இன் த சேம் வேல்யூவேஷன் ஆஃப் 40 lakhs? ஷுவர்லி தே வில் கெட் டபுள்ட் ஆர் ட்ரிபிள்ட். ஸோ அசியூமிங் 100 lakh crore வர்றாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் கேப் என்னாகும்? நேச்சுரலி will get expanded. So what they are going to create impact is mainly on this area where they will create an impact on the stock market. Already we started witnessing this. The proportion of small and mid cap started increasing. So இப்போ இந்த இன்க்ரீஸ் வந்து ஃபர்தர் ஆகிட்டே இருக்கும். The more and more small cap and mid cap is increasing, it is always good for the country. It is not very skewed market, large cap oriented market இருக்காது. You will have a widespread market. Naturally this kind of a capital expansion will happen in India. This is one big opportunity. So I started with vibe story. So vibe na enna sonna, vibe economics eppadi irukku sonna, how it is going to impact vibe economics in India from the capital market perspective. This is the role this vibe is going to do. It is going to expand the capital market. So this becomes a good opportunity from an investor point of view. And secondly, I mean, on the macros, all of us know, I don't need to repeat this story. India is in the fourth largest economic position. Now we'll move to third. Thereby, currently our per capita income is about $2,800. This will increase to $4,500 by 2030. இதெல்லாம் நம்மளோட growth prospectல இருக்கு. So where are we focusing? We are focusing mainly on agriculture and services. Within GDP, we are focusing mainly on manufacturing and services for a long term sustainable growth. இதெல்லாமே நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க. And one final thing on the macroeconomic is the income levels of the Indian citizens. Indian population ஓட income levels வந்து பாப்புலராக எல்லா எக்கனாமிஸ்ட்டும் சொல்கிறது என்னென்னா பிரமிட் மாடலில் இருந்து இட் இஸ் மூவிங் டு டைமண்ட் ஷேப். ஸோ பிரமிடுங்கிறது இப்படி இருந்தது. ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் பை 2030. இது நடந்ததுன்னா என்ன ஆகும்? நேச்சுரலி த கன்சம்ஷன் லெவல் வில் இன்க்ரீஸ். ஸோ அப்போ கன்சம்ஷன் கூடிச்சுன்னா நம்ம பேசிக் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் நடக்க வேண்டிய எல்லா பர்ச்சேசஸும் நடக்கும். ஸோ இன் சம்மரி வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ இஸ் வைப் இஸ் தி நியூ கல்ச்சர். The new age technology companies all will come and add into and expand your capital market. Macro perspective பார்த்தீங்கன்னாலும் there are a lot of opportunity. ஏன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர் நல்லா பண்ணுது, சர்வீசஸ் செக்டர் நல்லா பண்ணுது. ஸோ யூ டேக் கன்சம்ஷன் அஸ் எ தீம், தட் இஸ் ஆல்சோ டூயிங் குட். டிஃபென்ஸ் ஒரு தீம் நல்லா பண்ணுது. ஸோ மல்டிபிள் தீம்ஸ் ஆர் டூயிங் குட். ஸோ அப்போ இன்றைக்கி இஃப் யூ ஆஸ்க் மீ விச் ஃபண்ட் டு பி இன்வெஸ்டட், எங்கிட்ட உட்காந்து பேசினீங்கன்னா ஆட்டோ செக்டர் பண்ணலாமா பண்ணலான்னு சொல்லுவேன். பேங்கிங் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் பண்ணலாமா, அதுவும் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் செக்டர்ஸ் ஆர் த்ரோயிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கிவன் தி சிச்சுவேஷன், கேன் ஐ பி வெரி புல்லிஷ் அண்ட் இன்வெஸ்ட் all my money in 100% in equity or multiple schemes like flexi, multi அந்த மாதிரி ஆட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, personally I feel it is a time that we should look at
fund of fund category. I mean, beautifully, that is where the market is also going. இதுக்கு முன்னாடி பேசின ரெண்டு NFO கார்னருமே fund of fund, asset allocator, multi asset allocator தான் பேசினாங்க. On the side, one side we feel very, very positive about growth and prospects of Indian economy. We still can't ignore the valuation factors, higher valuations, interest rate is coming to an end. இது மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ஹவு டு யூ பிளே திஸ் மார்க்கெட் விச் இஸ் மல்டி அசெட் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்டில் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க வைப்பு பாருங்களேன், எல்லா ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் 9.2%லேருந்து 18%க்கு அதோட பொசிஷனை மூவ் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி ஸ்மால் அண்ட் மிட் கேப்போட எக்ஸ்போஷரை ஃப்ரம் 21 they reduced it to, I mean from 2021ல 8.9%லேருந்து they reduced it to 3%. So these kind of a dynamic asset allocation naturally happens in the fund, thereby it will result in the return. The returns also delivered fantastically, as good as a large cap fund. 1 year and 3 years returns are here 16%, 3 years return is a beautiful product. So that way it will have a multiple asset classes, equity, debt and gold. மூணுமே இருக்கு இதுல. This is one fund which can be considered. The other fund is the latest one which we offered only on equity, on 7 diversified equity schemes of HDFC AMC. We will invest across all these 7 schemes. So these are the 2 products which I felt now I should be recommending to you by taking all the stories from the beginning. Thank you so much. Thanks for listening to me. Thanks Adi. ராஜா கிட்டே கேட்குறேன், ராஜான்னு பேர் வச்சதுனால அவர் ராஜாவா இருக்காரா, இல்லைனா அவர் ராஜாவா இருப்பாருன்றதுனால ராஜான்னு பேர் வச்சாங்களான்னு தெரியல. Such a thought provoking presentation. Thanks a lot, Raja. Let me invite Mr. Akash to give a token of memento for Raja. Mr. Akash, memento to Raja. Thank you. அதுக்கு முன்னாடி பிரச்சனைக்கு ஆன்சர் பண்ணிடணும். நான் வந்து என்னோட கெரியரில் ஒரு 15, 17, 20 இயர்ஸாக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இண்டஸ்ட்ரியில். ஒரு 10 ஐ திங்க் 5 or 7th year டிசைட் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு சின்ன மார்க்கெட்லேயே பட் வந்து பெரிய மார்க்கெட் வரணும். when I landed Chennai, he was my first person to meet. He was the first person to give all this thought process, mentoring எல்லாம் இவர் தான் பண்ணார். எங்கேயோ ஒரு இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அது காரணம் இவர் தான். இது தெரியும் நிறைய. தேங்க்யூ. இந்த முன்னாடி